வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்கள பாராட்டணும், இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வேலை சொல்லணும், இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணணும், அதை இங்கிலீஷ்லேயே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக நம்ம டெய்லி கான்வர்சேஷனில் எந்தெந்த இடத்துலலாம் எந்த மாதிரியான இங்கிலீஷ் சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ மார்னிங் குழந்தைங்களை எழுப்புறப்ப டைம் டு வேக் அப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ குழந்தைங்கள மார்னிங்கோ இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ வந்துட்டு ப்ரஷ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இட்ஸ் டைம் டு ப்ரஷ் யுவர் டீத்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நைட்டு தூங்க போகிறப்ப வந்துட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு பதிலாக ஸ்லீப் வெல், ஸ்லீப் இன், ஸ்லீப் டைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ குழந்தைங்கள சாப்பிட கூப்பிடுறப்ப மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி, இது ஒரு ஆஃப்டர்நூன் கூப்பிடுறப்ப லன்ச் இஸ் ரெடி, நைட் டைமில் டின்னர் இஸ் ரெடி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ சாப்பிட்றப்ப அது எல்லாத்தையுமே சாப்பிட்றணும், எதையும் மிச்சம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எம்டி யுவர் பிளேட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ அவங்கள இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் அ ஃபியூ மோர் பைட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சில குழந்தைங்களாம் வந்துட்டு சாப்பிட்றப்ப ஒழுங்காக சாப்பிடாம அல்ல ஏதாச்சும் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு விளையாடாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சுச்சுவேஷன்லலாம் டோன்ட் ப்ளே வித் யுவர் ஃபுட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம குழந்தைங்க வந்துட்டு ஒரு ஸ்டடீஸில் நல்லா ரேங்க் எடுத்திருக்காங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு நல்லா விளையாடி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ போயிட்டு குட் ஜாப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்காங்க, அதாவது ஒரு ட்ராயிங் பண்ண கற்றுக்கிறதோ இல்லை ஒரு ஸ்விம்மிங் இல்லை ஒரு சைக்கிளிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ போயிட்டு சொல்லுவோம் இல்லையா, நீ நல்லா பண்ணுற, இன்னும் நல்லா பண்ணு அப்படின்லாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூ ஆர் டூயிங் வெல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ குழந்தைங்கள்ட்ட வந்துட்டு ஸ்கூலில் ஏதாச்சும் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா, ஏதாச்சும் படிக்க சொல்லியிருக்காங்களா, எழுத சொல்லியிருக்காங்களா அப்படின்லாம் கேட்கணும்னா வாட் ஹோம்ஒர்க் டிட் யூ கெட் ஃப்ரம் ஸ்கூல்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ டெய்லியும் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கேட்போம் இல்லையா, இன்றைக்கி என்ன ஸ்கூலில் கற்றுக்கிட்ட, இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்லாம். அதுக்கெலாம் வாட் டிட் யூ லேர்ன் டுடேன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம குழந்தைங்க வந்துட்டு அவங்க கூட படிக்கிற பசங்கக்கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டையாவது வந்துட்டு கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்லலாம் பி நைஸ் டு ஹிம் ஆர் பி நைஸ் டு ஹர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த குழந்தைங்க கூட விளையாடுறப்ப கேட்போம் இல்லையா, உனக்கு என்ன விளையாடணும் சொல்லு விளையாடலாம் அப்படின்னு. அதுக்கு வாட் டு யூ வாண்ட் டு ப்ளேன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த குழந்தைங்க கூட விளையாடுறப்ப இன்னும் நல்லா விளையாடு, அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் கமான் யூ கேன் டூ இட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, அவங்க வந்துட்டு ஒரு டயர்டாக படுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ போய்ட்டு ஜுரம் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டூ யூ ஹாவ் அ ஃபீவர்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர் யூ ஃபீலிங் அன்வெல்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு டக்குன்னு எங்கேயாவது போய் இடிச்சிக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, எங்கே அடிபட்டிருக்கு, எங்கே வலிக்குது அப்படின்லாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேர் இஸ் இட் ஹர்ட்டிங்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ சில நேரம் குழந்தைங்க வந்துட்டு இந்த ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறமோ இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காகவோ வந்துட்டு சோகமாக உட்காந்துருக்காங்க, இல்லை ஒரு மாதிரி டயர்டாக இருக்காங்க அப்படின்னா அப்போ போயிட்டு கேட்போம்ல, என்னாச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் சோகமாக இருக்க அப்படின்லாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் டிட் சம்திங் ஹேப்பன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாச்சும் ஒரு பொருளெல்லாம் தொடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டச் தட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்,
இப்போ குழந்தைங்களாம் வந்துட்டு வேகமாக நடக்கிறாங்க இல்லை வேகமாக ஓடுறாங்க அப்படின்னா அப்போ போயிட்டு பொறுமையாக நடந்து போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வாக் ஸ்லோலி, வாக் ஸ்லோலின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நைட் டைமில் வந்துட்டு தூங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் டைம் டு கோ டு ஸ்லீப், இட்ஸ் டைம் டு கோ டு ஸ்லீப்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்கள்ட்ட பேசுகிறப்ப எந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.